வசு, என்ன வசு இப்படி பேசுற? உன்னை அமெரிக்காவுக்கு வழி அனுப்பி வச்சுட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் எனக்கு போக தெரியும். நீங்க கிளம்புங்க. அதான் சொல்றாங்கல்ல, காதல விழல இன்னும் கிளம்பாம இங்க நின்ட்டு பாப்பா. நான் போறேன் வசு. ஆனா நீ கண்டிப்பா அமெரிக்காவுக்கு போயிடு. உனக்கு பிரைட் ஃபியூச்சர் அங்கதான் இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் சில பேரு அமெரிக்கா போக வேணாம்னு உன்னை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நீ அதெல்லாம் கேட்காத. இங்க பாருங்க, நான் அமெரிக்கா போறதுதான். ஓகேவா? இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள்ல நானும் அமெரிக்கா வந்துடுறேன். நம்ம அங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடலாம் வசு. ஓகே ஓகே, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கிளம்புங்க. ஓகே வசு, நான் கிளம்புறேன். அமெரிக்கா போறதுல நீ கான்பிடென்ட்டா இரு. போயிட்டா லூசு பைய. வா வசு போலாம். அர்ஜுன் சார், இளமாறன் போனா நீங்களும் போயிடுறேன்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க. ஆமா இல்ல, ஆண்டி கிட்ட அங்கிள் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். அர்ஜுன் சார், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்க வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க போங்க. வசு வசு சொல்றத கேளு. என்ன அதுக்குள்ள வந்துட்டாரு? என்ன தம்பி, என்னென்னமோ பிளான் எல்லாம் பண்ணிட்டு போனீங்க, கடைசியில மறுபடியும் எங்கேயோ வந்து நிக்கிறீங்க. என்னாச்சு? உத்தமன், வசு என் மேல பயங்கர அக்கறையா இருக்காளா, அதனால வீட்டுக்குள்ள போய் தூங்குங்கன்னு அனுப்பிச்சிட்டா. நான் தான் அப்பவே சொன்னேனே, உங்களால வசு மேடத்தோட மனசெல்லாம் மாத்த முடியாதுன்னு. சொன்னா கேட்டீங்களா? இப்ப பாருங்க, வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாங்க. இப்ப வந்துட்டு சக்கரை அக்கறைன்ட்டு. என்னங்க தம்பி நீங்க? வசு என்ன வீட்டு விட்டு வெளில அனுப்புனா நான் போயிடுவேனா? இத்தனை நாளா என்ன சுத்தி சுத்தி வசு வந்தா நான் கண்டுக்கவே இல்ல. இப்ப அவ மனசுல இருக்கிற லவ் புரிஞ்சுக்கிட்டு நான் அவளை சுத்தி சுத்தி வரேன். எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறா உத்தம. போதாத குறைக்கு இந்த இளமாறன் வேற ஐயோ டார்ச்சர் பண்றா. அவ மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இப்பவே வசு கிட்ட பேசி நான் அந்த ஒர்க் அவுட் பண்ண வச்சிருப்பேன். ஆனா ஒண்ணு, வசு நிச்சயமா அமெரிக்கா போறதுக்கு விடவே மாட்டேன். அப்படி போனா என் உயிரே என்னை விட்டு போற மாதிரி. உத்தமன் உத்தமன் கேக்குதா? அப்ப என்ன பண்ண போறீங்க? இது இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்போ என்ன பண்ண போறேனா, இங்க இருந்தே என் வேலையை காமிக்க போறேன். ஐயோ தம்பி, என்ன பண்ண போறீங்க? வசுவ நைட்டு ஃபுல்லா டார்ச்சர் பண்ணி தூங்க விடாம டயர்டாக்கி மார்னிங் ஃபிளைட்ட மிஸ் பண்ண வைக்க போறேன். வாவ், வாட் அ பிளான், வாட் அ பிளான். சான்ஸே இல்ல. உங்க பிளானே தனி ரகம் தம்பி.
எப்படி போறேன்னு பாக்க. அர்ஜுன், என்ன அர்ஜுன் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது தூக்கம் வரல, அதான் நானும் உத்தமனும் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். இல்ல உத்தமன்? ஓ, நான் இப்போ ஆமா சொல்லணும்ல? இல்ல, இது ஆமா ஆமா. அர்ஜுன், கிளைமேட் செம்மையா இருக்குல்ல? ஆ, நம்ம 2 பேரும் ஜோடியா ஒரு டான்ஸ் ஆடலாமா? டான்ஸா? வாங்க. இனியா, லலலா, இனியா. லலலா. ஐயப்பா, ஐயோ, தம்பி, என்னாச்சு தம்பி, என்னாச்சு? உத்தமன், என்னாச்சு? தலை சுத்துது, தலை சுத்துது. தலை சுத்துதா? இனியா மேடம், நீங்க அவரை சுத்தாதீங்க. நீங்க தலை சுத்துதுன்னா அப்படியே சுத்திட்டே உள்ள போயிடுங்க. சரி போயிடுங்க. உத்தமன், அர்ஜுன், வாங்க போய் தூங்கலாம். நீ போய் தூங்க, நான் கொஞ்சம் காத்தோட்டமா இங்கே படுத்துக்கிறேன் நானு. ஆமா ஆமா ஆமா, ரம்மியமான இடம், தென்றல் காத்து வேற வீசுது. அதுவும் இல்லாம இங்க ஜன்னல் இருக்குது, அங்க வாசக்கால் இருக்குது. அதனால இங்க கைத்து கட்டல் போட்டு இந்த பக்கமா படுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் மாடிக்கு போயிட்டு கைத்து கட்டல் எடுத்துட்டு வந்துடுறேன் தம்பி. சூப்பர் உத்தமன். இந்த பக்கம் படுங்க. இனியா, நீ போய் உள்ள தூங்கலாமே. நீங்க வராம நான் போக மாட்டேன் அர்ஜுன். ஏன் இப்படி பண்ற? எல்லாரும் சேர்ந்து என்ன சாவடிக்கிறாங்க. இவ போக மாட்டா போல இருக்கு. உத்தமன் தம்பி, இந்த இடம் கரெக்டா இருக்கு, நீங்க வாங்க. இந்த இடமா? ஆமாம் தம்பி, கரெக்டா தான் இருக்கும். அர்ஜுன், இந்த இடத்துல எதுக்கு கட்டில போட சொன்னீங்க? வாஸ்து படி தான் சூப்பரான இடம். காத்து சும்மா சூப்பரா வரும். இனியா, நீ வீட்டுக்குள்ள போய் தூங்க. இல்ல அர்ஜுன், நானும் உங்க கூட இங்கே தூங்க போறேன். உத்தமன், பண்ணி தொலைங்க. கொசுவத்தியா? எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே உத்தமன், தேங்க்யூ. நான் படுகிறேன், நான் படுக்க போறேன். ஓகே ஓகே, நானும் படுக்கிறேன். ஐயோ இனியா, நமக்குள்ள நிச்சயம் நடந்திருக்கு. நம்ம சேர்ந்து படுக்க கூடாது இனியா. சரி, நான் வேணா கொஞ்சம் தள்ளி படுத்துக்கிறேன். நான் இப்படி பனியில படுத்து இருக்கிறத பார்த்தா பசுக்கு கன்ஃபார்மா தூக்கம் வராது. பசு தூங்கலனா நாளைக்கு லேட்டா ஏர்போர்ட்டுக்கு போவா, பிளைட்ட மிஸ் பண்ணுவா. இப்போதைக்கு இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அர்ஜுன், அங்க என்ன பாக்குறீங்க? நிலா, மூன். எனக்கு எதுவும் நிலா தெரியலையே அர்ஜுன். எனக்கு தெரியுது. இவ்வளவு அழகான நிலா, ரவுண்டா ஒயிட்டா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாரு. அர்ஜுன், என்ன சொல்றீங்க? ஏதோ நிலா தெரிய மாட்டேங்குதே. நீங்க ஏதோ கவிதை எல்லாம் வர்ணிச்சு பாடுறீங்க. அதெல்லாம் உன் மரமண்டைக்கு புரியாது, பேசாம தூங்கு. நான் மரமண்டையா? உனக்கு கவிதை எல்லாம் தெரியாது இல்லையா? புரியாத ஞான சூன்யங்கள்ல அப்படிதான் சொல்லுவாங்க. ஞான சூன்யமா? அர்ஜுன், என்ன நீங்க அந்த பக்கமாவே பார்த்து படுத்திருக்கீங்க? ஏன் பக்கமா திரும்புங்க. எனக்கு அந்த பக்கம் காத்து வரல, இந்த பக்கம் தான் காத்து காத்து வரலையா? பேசாம தூங்கினியா, தொல்லை பண்ணாத. அர்ஜுன், கொசு பயங்கரமா கடிக்குது அர்ஜுன். வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கலாம். எனக்கு கடிக்கல இனியா. நானு காலேஜ் டேஸ்லயே என்சிசி எல்லாம் இருக்கும்போது வெறும் தரையில தான் படுப்பேன் நானு. எப்பவுமே இஷ்டப்பட்டு செய்யற விஷயத்துல கஷ்டமே தெரியாது இனியா. என்ன நான் சொல்றது? ஏய், எனக்கு கொசு கடிச்சாலும் பரவாயில்ல, நான் இங்கே படுத்துக்கிறேன். இனியா, இது உனக்கு செட் ஆகாது. இது எனக்கு வேற ஆளுக்கு செட் ஆகும். என்னது?
வேற ஆளா? ஓ உத்தமன் சொன்னேன். என்ன பண்ணாலும் நகர மாட்டேங்கிறா. எனக்கும் இங்க செட் ஆகும். சாவடிக்கிறாளே. ஏதாவது பண்ணணுமே. இதுக்குதான் இனியா நான் சொன்னேன் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னா கேக்குறியா? சரி பாம்பு போயிடுச்சு, வா படுத்துக்கலாம் வா. என்னால இங்க படுக்க முடியாது. பயப்படாத, பாம்பு வரவ நான் பாத்துக்கிறேன். இனியா 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 பாய் இனியா, குட் நைட். ஹேய் வசு. ஹே இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன் சார், ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போய் படுங்க சார். என்னால தூங்க முடியாது வசு, எனக்கு தூக்கமும் வராது. நீங்க போனா போங்க, இருக்கிறதுனா இருங்க. நான் போய் படுக்கிறேன். டோர் மூடிட்டா இப்ப என்ன பண்ணலாம்? ஐயோ சார், அர்ஜுன் சார் வாங்க சார். விடு வசு, நான் இங்கே இருக்கேன் நானு. ஐயோ ப்ளீஸ் வாங்க வாங்க சார். அர்ஜுன் சார், ஏன் சார் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? நீங்க என்ன பண்ணாலும் நான் அமெரிக்கா போகதா போறேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் ஒரு முடிவு எடுத்த பிறகு அதை மாத்தணும்னு நீங்க அடம் பிடிச்சா அது எப்படி சார் நடக்கும்? நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் வசு? நீ இங்கேயே இருக்கணும், உன்னை பக்கத்திலே வச்சு பாத்துக்கணும். உனக்காகவே நான் இருக்கணும்னு நினைச்சேன் வசு. ஆனா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அமெரிக்கா போய் தீருவேங்கிற. என்னை விட்டு போகணும்னு நினைச்சா தாராளமா. மணி 6 ஆயிடுச்சு. 8 மணிக்கு ஃபிளைட்னு சொன்னல, நீ ரெடியாவு. நானே கொண்டு போய் ஏர்போர்ட்ல டிராப் பண்றேன். ஓகே வசு? சார் எனக்கு ஃபிளைட் சாயந்தரம் 5 மணிக்கு. சாயங்காலம் 5 மணிக்கா? அப்ப இப்ப இல்லையா? என்ன அர்ஜுன் சார், ரொம்ப ஹாப்பி ஆயிட்டீங்க? அப்ப நான் நைட்டு முழுக்க தூங்காம இருந்து ஃபிளைட்ட மிஸ் பண்ணணும்ங்கிறது தான் உங்களோட எண்ணமா? அது இல்ல வசு. நிறைய டைம் இருக்கு. ஓகே, இன்னும் 11 மணி நேரம் இருக்கா? எடுத்து வச்சுக்கிட்டார கண்ணால எனக்கு நாடா செம்மண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என பொண்ணாடா முட்டை காட்டுல ஆரம் கட்டி வள வெஞ்சு யாரும் ஓடு நடப்பாரு
போனவரான் தொட்ட முன்னால ஏதோ ஆனேண்டா. ஏன் தம்பி வசு மேடத்தோட தூக்கத்தை கெடுத்தீங்களோ இல்லையோ மொத்தத்துல என்ன தூங்க விடாம பண்ணிட்டீங்க. அது சரி, நீங்க எப்படி ராத்திரி முழுக்க தூங்காம அப்படியே இருக்கீங்க? இங்க பாருங்க உத்தமன், இப்ப அதுவா முக்கியம். ம். வசு அமெரிக்கா போறா, அவளை போக விடாம தடுக்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆ, நீங்க வேற தொணன்னு பேசிட்டே இருக்கீங்க. வீட்ல இருந்தா எந்த யோசனையும் வரமாட்டேங்குது உத்தமன். அதான் வசுவை எப்படியாவது இங்கேயே இருக்க வைக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல வேலை, அருமையான ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க. எப்படி யோசிச்சு ஒரு நல்ல சூப்பரான ஐடியாவா வெளியில வாங்கிக்கிறேன் பாருங்க. இத பாருங்க, ஆக்சிடென்ட் உயிர் பழிச்சது ரொம்ப ரொம்ப அதிசயம். உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு, அதை நிவர்த்தி செய்தாவணுமே. ஆயுள் நிவர்த்தி கண்ட பூஜை பண்ணுங்க. இனிமே எந்த ஆபத்தும் உங்களை நெருங்காதே. சரிங்க சாமி, நாங்க அப்படியே பண்ணிடுறோம். நாங்க வரோம் சாமி. சாமி, இப்ப ஏதோ அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே இந்த ஆயுள் நிவர்த்தி கண்ட பூஜைன்னு, அப்படின்னா என்ன சாமி? அதுவா, லோகத்துல எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் உண்டு. எதிர்பாராத நடக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே நம்மள அண்ட விடாம தடுத்துடலாம். இப்படி ஏதாவது விபத்து ஏற்பட்டா உடனே ஆயுள் நிவர்த்தி பூஜை பண்ணிடணும். உன்னை படைச்ச பிரம்மனுக்கு நன்றி சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கண்டம் நம்மள நெருங்கவே நெருங்காது. புரிஞ்சுதா? உத்தமன், எனக்கு புரிஞ்சிருச்சு தம்பி, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். இப்ப என்ன, ஆயுள் நிவர்த்தி கண்ட பூஜை பண்ணணும் அதானே? எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே ஓகே. உத்தமன், கரெக்டா நடக்கணும், சொதப்பிடக்கூடாது, பாத்துக்கோங்க. அர்ஜுன், என்ன விஷயம் உத்தமன்? அவசரமா கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னீங்க, எல்லாரும் உடனே கிளம்பி வந்துட்டோம். அது ஒண்ணுங்க இல்லம்மா, பெரிய தம்பியும் வசுந்தரா மேடமும் புதக்குழியில உழுந்து உயிர் பொழிச்சு வந்தாங்கல்ல, ஆமா. அவங்களுக்காக உயிர் நிவர்த்தி கண்ட பூஜை பண்ணணுமா. அந்த பூஜை பண்ணாதான் இதுக்கப்புறம் அவங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன். நல்ல விஷயம்தான் உத்தமன். ஆமாமா, கொடைக்கானல்ல இருந்து வந்ததுல இருந்து மனசு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. அதான் ஐயர் சொன்னது உடனே பண்ணிடலாம்னு முடிவு எடுத்துட்டேமா. சரிப்பா. அண்ணே, அர்ஜுன் உயிர் பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம் அண்ணே. நாம அந்த நிவர்த்தி பூஜைய பண்ணிரலாம். மேடம், வா வசு. அர்ஜுனுக்கு நிவர்த்தி கண்ட பூஜை பண்றோம். பிரம்மஹத்தி தோஷம் மாதிரி தான் இதுவும். நீ அர்ஜுனுக்காக உயிரையே கொடுக்க நினைச்சு பொதக்குழியில சிக்கி கஷ்டப்பட்ட. இந்த பூஜைய பண்ணா இனிமே இந்த மாதிரி ஆபத்து வராதுன்னு அர்ஜுன் ஃபீல் பண்றான். நீயும் பூஜையில உட்காருமா. இது பரிகார பூஜை மாதிரி தெரியலையே. வேணும்னே நான் அமெரிக்கா போக கூடாதுங்கிறதுக்காக பண்ற மாதிரில தெரியுது. வாங்கோ, எல்லாரும் வாங்கோ, பூஜைக்கு உட்காருங்கோ. வசு வாயே, யோசிக்காத வசு, வா, பூஜை தான். உட்கார் வசு. பூஜை மறைக்க கூடாது. எது நடந்தாலும் இந்த வசுக்கே முக்கியத்துவம் தராங்க. தாலி கட்ட போறது என்னமோ என் கழுத்துல, ஆனா இந்த வசு பொண்டாட்டி மாதிரி பக்கத்துல உட்கார்ந்துருக்கா. சாமி, சாமி, ரெண்டு பேரும் மாத்தி மாலை மாலை. இதோ பாருப்பா, நிவர்த்தி கண்ட பூஜையில உட்கார ரெண்டு பேருமே மாலையை போட்டுக்கணும். ஒரே பிரச்சனையில சிக்கி தப்பிச்சு வந்திருக்கீங்கல்ல, ரெண்டு பேரும் மாலையை மாத்தி போட்டுக்கணும். எதுக்கு மாலையெல்லாம் மாத்தணும்? பரிகார நிவர்த்தி பூஜை தானே. இந்த மாதிரி எல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. கரெக்ட் வசு.
நீ நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஐரே, எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, வசுக்கு தெளிவா வர வரைக்கும் ஃபுல் டீடைல் சொல்லிடுங்க. அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இல்ல ஐரே, நான் மாலையை மாத்திப்பேன். ஐயரே, எதனா புதுசா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இனியா, உனக்கும் டவுட் இல்ல, எனக்கு தெரியும். சாமி, அவங்களுக்கும் ஏதாவது டவுட்னா எவ்வளவு டைம் ஆனாலும் எடுத்துட்டு கிளியர் பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். சொல்லிடுவோம். இல்ல இனியா, இது சாதாரண பூஜை தான், நீ எதையுமே யோசிக்காத. நான் போடுறேன்.